ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ் கூல் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட்டான ரசமலாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்காக நான் அமல் கவ் மில்க்ல 2 லிட்டர் எடுத்திருக்கிறேன். இப்போ நாம எடுத்திருந்த 2 லிட்டர் கவ் மில்க்கையும் காய்க்கிறதுக்காக பால் பாத்திரத்துல சேர்த்துடலாம். இப்போ நாம எடுத்திருந்த மில்கை ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வைக்கலாம். பால் சூடாகிட்டு இருக்கிற இந்த நேரம் லெமனை எடுத்து பிழிந்து வச்சிடலாம். நம்ம இப்போ பால் நல்லா பொங்கி வந்துட்டு இந்த டைம் நம்ம பிழிந்து எடுத்த அந்த லெமன் ஜூஸை இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பாலை தெரிய வைக்க போறோம். இந்த பாலை நாம தெரிய வைக்கிறதுக்கான ரீசன் ரசமலாய் பீஸஸ் செய்யறதுக்காக. இப்போ நாம காய்ச்சிட்டு இருந்த இந்த பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம ஒரு ஃபில்டரையும் காட்டன் துணியையும் யூஸ் பண்ணி இப்போ நாம காய்ச்சி எடுத்த இந்த தெரிஞ்ச பாலை நல்லா ஃபில்டர் பண்ணிக்க போறோம். இப்போ நாம பாலை நல்லா வடிகட்டிட்டோம். இந்த டைமு நம்ம அந்த கிளாத் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி கொஞ்சம் டைட் பண்ணிட்டு ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி அழுத்தும் போது மீதி இருக்கிறதான அந்த தண்ணீரெல்லாம் கீழே வந்துடும். இப்போ நாம இன்னும் இதில் மீதியாக இருக்கிற இந்த தண்ணி வடிகிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு வாய்ப்பான ஒரு இடத்துல நம்ம இப்படி தொங்க விட போகிறோம். இப்போ நாம ரசமலாய் மில்க் செய்கிறதுக்காக ஃபுல் ஃபேட் மில்க்கு 1 லிட்டர் எடுத்துருக்குறோம். இதையும் இப்போ காய்க்கிறதுக்காக பால் பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற இந்த மில்க்கு நல்லா கெட்டி ஆகுறது வரைக்கும் நல்லா காய்க்கணும். நம்ம இப்போ அரை மணி நேரம் கழிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தொங்க விட்ட அந்த துணியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வடிகட்டி வச்சிருந்த பால் சூப்பரான பன்னீர் பதத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பன்னீரை நம்ம கோதுமை மாவு பிசைறது மாதிரி நல்லா ரப் பண்ணி 2 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நாம பிசைஞ்சிட்டு இருந்த இந்த பன்னீர் கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரையும் இந்த பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாவு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். நான் 2 டைப்பில் இந்த குட்டி குட்டி பால்ஸாக நான் செஞ்சுருந்தேன். ஒன்று சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுருந்தேன், இன்னொன்று இந்த மாதிரி தட்டையாக செஞ்சுருந்தேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப்பெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம காய்ச்சிட்டு இருந்த இந்த பால் இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த டைம் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு, இந்த அளவுக்கு எனக்கு சுகர் போதும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த காய்ச்ச பாலை நம்ம கலந்து இந்த மாதிரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ நல்லா கெட்டி ஆகும். இப்போ நாம் ரசமலாய்க்கு சேர்க்கறதுக்காக ட்ரை நட்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த ட்ரை நட்ஸை 2 அல்லது 3 பீஸுகளாக இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதுவே தானாக உடஞ்சிரும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பன்னீரை 2 மாடலில் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் சுகர் சிரப்பு செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவிற்கு சுகர் எடுத்துடலாம். நாம் எந்த டம்ளரில் சுகர் எடுத்துருந்தோம் அதே டம்ளரில் தான் 3 டம்ளர் தண்ணி இந்த சுகர் சிரப்பு செய்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சிரப்பை நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வைக்கலாம். சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி வருகிற இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவிற்கு பாலை எடுத்து இந்த சுகர் கூட சேர்த்துடலாம். இது நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த சுகர் சிரப்பில் ஏதாவது சின்ன சின்ன தூசிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பால் கூட மேலே மிதந்திருக்கும். இது நல்லா கொதிக்கிற டைமில் இந்த மாதிரி மிதந்து வரும். அப்போ நம்ம அதை நம்ம எடுத்துடலாம். நம்ம காய்ச்சிட்டு இருக்கிற பாலும் சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சு நல்லா வத்திட்டு இருக்கு. இந்த டைமு நம்ம ட்ரை நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாலில். நம்ம கொதிக்க வச்சுட்டு இருக்கிற இந்த சுகர் சிரப்பில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற குட்டி குட்டி பால்ஸ் அந்த பன்னீர்ஸ் எல்லாம் இப்போ இந்த சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த சுகர் சிரப்பிலேயே நம்ம செஞ்செடுத்த இந்த பன்னீர் பால்ஸ் எல்லாம் நல்லா வேகணும். இந்த மாதிரி எல்லா பன்னீர் இதெல்லாம் மேலே மிதக்கும். அது ஆனாலும் நம்ம கொஞ்சம் கூட இதை குக் பண்ணணும்.
நம்ம காய்ச்சிட்டு இருக்கிற இந்த பாலில் ஒரு சொட்டு ரோஸ் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சுகர் சிரப்பில் இருக்கிற இந்த பன்னீரை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி சுகர் சிரப்பை வெளியே எடுத்துகிட்டு இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பாலுக்கு தேவையான ஏலக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டி சேர்த்துடலாம். நம்ம செஞ்சுட்டு இருந்த ரசமலாய் பீசஸ் எல்லாமே வந்து சுகர் சிரப்பில் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம ரசமலாய் பீசஸ் மேலே பாலை சேர்த்து வச்சிடலாம். இப்போ இந்த ரசமலாய் பீஸ் கூட இந்த பாலை சேர்த்துருக்கோம். இப்போது ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே நல்லா குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு இந்த பால் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 2 மணிக்கூர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்புறமா ரிப்பீட் எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான சுவையான ரசமலாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ரசமலாய் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே ரெசிப்பியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.